முக்கடல் சங்கமிக்க அலைகள் தாலாட்டும் குமரி கடல் நடுவே தமிழக அரசு சார்பில் திருவள்ளுவருக்கு கடந்த 2000 ஆண்டு ஜனவரி 1ஆம் நாள் 133 அடி உயரத்தில் சிலையமைத்தார் அன்றைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி. திருவள்ளுவர் சிலை வைக்கப்பட்டு இன்றோடு வெள்ளி விழா காண்கிறது. அதனையொட்டி 2024 டிசம்பர் 30ஆம் தேதி முதல் 2025 ஜனவரி 1ஆம் தேதி வரை தமிழக அரசின் சார்பில் பெருவிழா கொண்டாடப்படும் என்று அறிவித்திருந்தார் இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின். அதன்படி தமிழக முதல்வர் இன்று கன்னியாகுமரி சென்றார். அங்கு படகு மூலம் திருவள்ளுவர் சிலை அமைந்துள்ள இடத்திற்கு சென்று திருவள்ளுவர் திருவுருவ சிலையின் கீழ் வைக்கப்பட்டுள்ள பேரறிவு சிலை, அதாவது ஸ்டெச்சு ஆஃப் விஸ்டம் என்கிற அலங்கார வளைவினை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து திருவள்ளுவர் சிலையை விவேகானந்தர் பாறையுடன் இணைக்கும் கண்ணாடி இழைப்பாலத்தை திறந்து வைத்ததுடன் திருவள்ளுவர் சிலையிலிருந்து பாறைக்கு செல்லும் இப்பாலத்தின் வழியாக நடந்து சென்று பார்வையிட்டார். பின்னர் திருவள்ளுவர் திருவுருவச் சிலையின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் திருவுருவ படத்திற்கு திருவள்ளுவர் திருவுருவச் சிலையின் பாதங்களுக்கும் முதல்வர் ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இப்பாலமானது 77 மீட்டர் நீளம் மற்றும் 10 மீட்டர் அகலம் கொண்ட பாலமாகும். கண்ணாடி அடித்தளம் கொண்ட நடைபாதை அமைக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி திருவள்ளுவர் திருவுருவ சிலையின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள பூம்புகார் விற்பனையகத்தையும் முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார். அந்த விற்பனையகத்தில் பித்தளை, வெண்கலம், ஃபைபர், தஞ்சாவூர் ஓவியம், தஞ்சாவூர் கலைத்தட்டுகள், கண்ணாடி ஓவியங்கள், சிறிய வடிவிலான திருவள்ளுவர் சிலைகள், ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழிகளில் திருக்குறள் புத்தகங்கள் போன்றவை விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. வாழ்க வள்ளுவம்!